மலையாளத்துல ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தரமான இன்வெஸ்டிகேஷன் படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனந்த ஸ்ரீபாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படத்தோட கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னன்னு மத்தபடி டீட்டெயிலா படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நேரா வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. ஒரு ஆட்டோல இருந்து ஒரு 3 பேர் இறங்கி வராங்க. வந்தவங்க அங்க இருக்கிற ஏட்டம்மா கிட்ட இந்த மாதிரி காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க எங்க பொண்ணை காணா, எங்கெங்கயோ நாங்களே தேடி பார்த்தோம், அவ தங்கியிருக்க ஹாஸ்டலுக்கும் போயிட்டு பார்த்துட்டோம், அவ அங்க இல்ல, மிஸ்ஸிங் ஆயிட்டா, அதனால கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்றாங்க. எந்த ஊருன்னு சொல்லி ஊர் பேரெல்லாம் கேட்டுக்கிறாங்க. ஊர் பேரை கேட்ட உடனே அங்க இருக்கிற போலீஸ்காரம்மா இது எங்களோட கண்ட்ரோல்ல வராது, பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அங்க இருக்கிறவங்களை அனுப்பி விடுறாங்க. சரின்னு பக்கத்துல இருக்க இன்னொரு ஸ்டேஷன் இருக்கு, அங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அங்க ஒரு அதிகாரி இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா எல்லா டீட்டெயிலும் கேட்டதுக்கு அப்புறம் இது எங்களோட லிமிட்ல வராது, பக்கத்துல இருக்கக்கூடிய வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல தான் வரும், நீங்க அங்க போறதா நல்லது, உடனே போங்க அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்கிற ஆளு கொஞ்சம் கோவப்படுறாரு. காணாம போன பொண்ணோட அப்பா, என்ன சார் என்னோட பொண்ணை காண சொல்லி நான் எவ்வளவு சீரியஸா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது அதுக்கு நான் என்னையா பண்ண முடியும், உன் பொண்ணு காணானா அந்த சம்பந்தப்பட்ட எல்லையில இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், என்கிட்ட வந்து கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும், போயா வெளியே அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் ராங்கா பேசி அந்த ஆளை அனுப்பி விடுறாரு. அங்க இருந்து திரும்பவும் மத்த ஒரு ஸ்டேஷனுக்கு வராங்க. ஒரு வழியா கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அப்புறம் நடந்த கதை எல்லாத்தையும் அந்த அம்மாவும் அந்த ஐயாவும் 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காணாம போன பொண்ணு LLB வக்கீலுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஹாஸ்டல்ல தங்கி தான் படிக்கிறாங்க. காலையில கூட போன் பண்ணா, அதே மாதிரி சாயந்தரமும் போன் பண்ணா, சார் இப்ப நைட் டைம்ல காணாம போயிட்டா, ஹாஸ்டல் வார்டனுமே கூட தான் வந்திருக்காங்க. அவங்களும் சொல்றாங்க ஹாஸ்டல்லையும் தேடி பார்த்திருக்காங்க, எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே பொண்ணோட போட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எஸ்ஐயும் பொண்ணோட போட்டோவெல்லாம் வாங்கி பாக்குறாங்க. சரிமா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க எங்களை ஆளுங்களை விட்டு தேட சொல்றோம் அப்படின்னு சொல்லி இந்த போட்டோவெல்லாம் கொடுத்து அங்க இருக்க பக்கத்துல இருக்க எஸ்ஐ கிட்ட இந்த போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்க, இந்த பொண்ணை டக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லுங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஃபார்வர்ட் பண்ணி விடுறாரு இங்க இருக்கிற டிஎஸ்பி. அதே மாதிரி பக்கத்துல இருக்க ஆளும் போட்டோ எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சு விடுறாங்க. சரின்ட்டு இங்க இருக்கிற இந்த டிஎஸ்பி ஏஞ்சி போகும்போது பக்கத்துல இருக்க எஸ்ஐயை கூப்பிட்டு இது பாரியா, இன்னைக்கு நைட்டு காணாம போனவங்க, அப்புறம் இந்த ஆக்சிடென்ட் கேஸ்ல இறந்து போனவங்க, இவங்க எல்லாரோட டீட்டெயிலுமே எடுத்து வைங்க என்ன அப்படின்னு சொல்லி எஸ்ஐ கிட்ட சொன்னதுமே பின்னாடி இருக்கிற இந்த வீட்டுக்காரங்களோட குடும்பம் எல்லாமே முகமே வாடி போகுது. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, இது எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற டிஎஸ்பி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவரு வீட்டுக்கு கிளம்புறாரு. நைட் டைம் ஆகுது. எல்லா இடத்துலயும் இந்த பத்தின அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு காணாம போயிட்டா எல்லா இடத்துலயும் அலர்ட் பண்ணுங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் விடியவா ஆரம்பிக்குது. அடுத்த நாள் காலையிலே ஒரு போன் கால். நேத்து இந்த கேஸ விசாரிச்சாரு இல்லையா, அந்த போலீஸ்காரருக்கு தான் வந்திருக்குது. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எஸ்ஐ, சார் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியில ஒரு டெட் பாடி ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற அதிகாரி கிட்ட சொன்னவனே அடுத்த நாள் காலையில காணாம போன பெண்ணோட அப்பாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த டிஎஸ்பி வந்துகிட்டு இருக்காரு. ஒரு பெரிய ஏரி ஓரமா கரையோரங்கன்னா அந்த டெட் பாடியை இங்க எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. காணாம போன பெண்ணோட அப்பா தான் ஐடென்டிஃபை பண்ண சொல்றாரு போலீஸ்காரரு. அப்படியே ஐடென்டிஃபை பண்ணும்போது காணாம போனது இவங்களோட பொண்ணு இல்லையா, சோ அந்த பொண்ணு தான் இப்ப இங்க இறந்து கிடக்குறா. இறந்து போன பொண்ணை கட்டிப்பிடிச்சு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அழுது முடிச்சோடனே இது வந்துட்டு ஒரு பெரிய பரபரப்பா நியூஸ்ல போய்கிட்டு இருக்குது. ஒரு கல்லூரி, அதுவும் சட்டக்கல்லூரியில படிக்கக்கூடிய ஒரு மாணவி இந்த மாதிரி கொடூரமா கொலை பண்ணி இருக்காங்களா இல்ல தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிற கோணத்துல போலீஸ்காரங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம காணாம போன பொண்ணோட கடைசி நேரத்துல அவ கையில இருந்த பேக் எதுவுமே கிடைக்கல, அவளோட செல்போன் கூட கிடைக்கல அப்படின்னு நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது போஸ்ட்மார்டம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பெத்தவங்களோட கைக்கு அந்த டெட் பாடி போக ஆரம்பிக்குது. மீடியாக்காரங்க விசாரிக்கும் போது இந்த போலீஸ்காரங்க சம்பந்தப்பட்டவங்களை கைது பண்ணிருக்கோன்னு சொல்றாங்க. இறந்து போன பெண்ணுக்கு ஒரு காதலன் இருக்கா, அந்த காதலனை கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ணதுக்கு அப்புறம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. விசாரிச்சுட்டு கடைசியில போலீஸ்காரங்க இது வந்துட்டு ஒரு தற்கொலை, அந்த பொண்ணு டிப்ரெஷன்ல இருந்திருக்கா, அதனால குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி இந்த கேஸ முடிச்சிடறாங்க. கைது பண்ண அவனோட காதலனையுமே வெளியே விட்டுறாங்க. ஆனா இருந்தாலும் இறந்து போன பெண்ணோட அவங்க அப்பா இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு சும்மா இல்ல, நிறைய கமிஷனர்ஸ் நிறைய பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் பார்த்து என் பொண்ணோட மரணத்துல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, அதை நீங்க கண்டுபிடிக்கணும்னு நிறைய இடத்துல மனு கொடுத்துட்டு இருக்காங்க. என் பொண்ணு காணாம போன அப்பவே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அப்பவே சீக்கிரமா தேடி இருந்தாங்கன்னா என் பொண்ணை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா இவங்க இது என்னோட கண்ட்ரோல்ல வராது, உங்களோட கண்ட்ரோல்ல வராதுன்னு எங்களை அப்பவே அலக்கழிச்சிட்டாங்க, அதனாலுமே என் பொண்ணு இறக்கிறதுக்கான ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல இப்ப இறந்து போன பெண்ணுக்காக நீதி கேட்டு அவங்க அப்பா அலைஞ்சுகிட்டு இருக்க அந்த பொண்ணோட போட்டோவை காமிச்சு ஒரு 6 மாசத்துக்கு பிறகு நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம படத்தோட ஹீரோயினா காமிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு நியூஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கும்போது இந்த கிரைம் சம்பந்தப்பட்ட நாவலை எழுதுறது ஒரு வழக்கம், அதனை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு டீம்ல இருக்காங்க. சோ இப்ப இவங்க எல்லாருமே அவங்களோட ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க இருக்க லீடர் கிட்ட இந்த வாரம் என்ன டாபிக்னு சொல்லி கேட்டா இந்த கேரளா மாநிலத்துல நிறைய பொண்ணுங்க இறந்து போறாங்க, இப்ப கூட சமீபத்துல ஒரு பொண்ணு இறந்திருக்கா, ஆனா அது போலீஸ்காரங்க தற்கொலைன்னு சொல்லிட்டாங்க, ஒருவேளை அது கொலையா இருக்குமோ, அதுக்கு பின்னாடி ஏதாவது மர்மம் இருக்குமான்னு சொல்லி நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற லீடர் போலீஸ்காரங்களே அது தற்கொலைன்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல நாம போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல இங்க இருக்க நம்ம ஹீரோயின் அதான் மேடம் தப்பு, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கேஸ் இந்த மாதிரி தான் சொல்லி
இருந்தாங்க. ஆனா அதுவுமே தற்கொலை கிடையாது, கொலை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் போட்டது. அதுக்கப்புறம் தானே என்ன உண்மை நடந்துச்சு நமக்கெல்லாம் தெரிய வரும் அப்படின்னு இவங்க சொல்ல, சரி என்னதான் நடக்குதுன்னு நீயும் பாருமா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அங்க இருக்கிற லீடர் சொல்றாங்க. இந்த பக்கத்துல நம்ம படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க. பேரு அரவிந்த் ஸ்ரீபாலா. இப்ப இவரு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கக்கூடிய கிரைம் குற்றங்கள் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல சேகரிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு லைப்ரரி மாதிரி. அந்த இடத்துல சில கேஸ் ஃபைல இவர் தேடிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கத்துல ஒரு அங்கிளை காமிக்கிறாங்க. இவர் இதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய கிரைம் பிரான்ச்ல இருந்திருக்காரு. சோ கால்ல கொஞ்சம் அடிபட்டதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற இந்த அங்கிள் போலீஸ்காரர் தான். சோ இப்ப இந்த லைப்ரரி அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்காரர் வந்து பேசிக்கிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு சரியா நம்ம ஹீரோவும் வராரு. சார் இன்னைக்கு இந்த கேஸ் ஃபைல நான் எடுத்துக்கிறேன் சார், இந்த கேஸ்ல இதெல்லாம் இருக்கு சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, புதுசா வந்தாலும் யாரு சார் இவரு தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இப்போதைக்கு சும்மா தான் இருக்காப்ல, போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம்லாம் எழுதிருக்காரு, கூடிய சீக்கிரத்துல போலீஸ் ஆக போறாரு, நம்ம ஸ்ரீபாலாவோட பையன் தான் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற அதிகாரி கொஞ்சம் பெருமையா பாக்குறாரு. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக வந்திருக்காரு. சோ இப்போ போலீஸ் ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கான இன்டர்வியூல தான் வந்திருக்காங்க. நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ கரெக்டா தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. ஆனா அதே நேரத்துல உங்களோட பேரை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, எல்லாருக்கும் பேருக்கு பின்னாடி அப்பா பேர் இருக்கும், ஆனா உங்களுக்கு மட்டும் ஏன் அம்மா பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே நம்ம ஆளுக்கு படபடப்பா வந்துருது. எதையோ ஒரு மிஷின் மாதிரி எடுத்து டிப்ரெஷனை குறைச்சிக்கிட்டு இருக்காரு. என்ன ஆச்சு சார் நீங்களா ஓகேவா அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கேட்டா, நம்ம ஆள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பக்கத்துல இந்த பக்கம் திரும்பி பார்த்தா வேற ஒரு பொண்ணு தான் இன்டர்வியூக்கு வந்திருக்கு. ஆனா அது நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு இறந்து போன அவங்க அம்மாவோட உருவமா இங்க கண்ணுக்கு தெரியுது. சோ இவங்க பேர் தான் ஸ்ரீபாலா அப்படிங்கிறது. இவங்களும் ஒரு போலீஸ்காரங்க தான், ரைட்டரா இருந்திருக்காங்க. இதை பத்திலாம் நீ சொல்லாண்டா ஏன்டா பயப்படுற அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நீங்க பக்கத்துல இருங்க அதுதான் எனக்கு தைரியம் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற நம்ம ஹீரோ சொல்லிட்டு, எங்க அம்மா ஒரு போலீஸ்காரங்க ரைட்டரா இருந்தாங்க, சில சம்பவத்துல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு எல்லா டீட்டெயிலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் போலீஸ்காரங்களுக்கு நம்ம ஹீரோ மென்டலி ஸ்டேபிளா இல்லன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் நடக்குது. இப்ப அந்த சீனை தான் இங்க நைட் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம அங்கிள் நம்ம ஹீரோவை காதலிக்கிற நம்ம ஹீரோயின் இருக்காங்க. இவங்க எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, ஹீரோயின் நம்ம ஹீரோவை பயங்கரமா கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்க அம்மா தான் இறந்து போயிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன்டா அங்க போயிட்டு அவங்க அம்மாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா, எங்க அம்மா என் கண்ணுக்கு தெரியறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் நக்கலா இருக்குது. நம்ம ஹீரோயின் பேருமே ஸ்ரீபாலா தான். அந்த பேர் இருக்கிறதால தான் சார் இவன் என்ன லவ் பண்றான், இல்லனாக்கா இவன் என்ன எப்பவே விட்டுட்டு போயிருப்பான். உங்க அம்மா இறந்து போயிட்டாங்கடா, அதை நினைச்சு நீ வருத்தப்படாத, அதெல்லாம் விட்டுட்டு நீ ஒழுங்கா படிச்சனாலே நீ பாஸ் ஆயிடுவ, உங்க அம்மாவை மறந்துரு, அப்பதான் உனக்கு வேலை கிடைக்கும் சொல்லும்போது நம்ம ஹீரோ, எங்க அம்மாவை மறந்த வேலை தான் எனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு அந்த வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அங்கிள் தான் அப்படி இப்படின்னு சமாதானப்படுத்துறாரு. ஹீரோயினுமே நாளையில இருந்து நீ என் கூட வேலைக்கு வந்துரு, என்ன புரியுதா அப்படின்னு சொல்றாங்க. என்னடி வேலை கொடுப்ப அப்படின்னு சொல்லி அங்கிள் கேட்டா, நான் இந்த ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கேன், இறந்து போன பெண்ணோட இன்வெஸ்டிகேஷன் நான் தான் எங்க டீம்ல பண்ணிக்கிட்டு இருக்கேன், சோ அதனால வீடியோ ஷூட் பண்றதுக்கு பொருள் தூக்குறதுக்கு ஆள் பற்றாக்குறையா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோவை அடுத்த நாள் காலையில கூட்டு போயிருப்பாங்க. சோ இறந்து போச்சு இல்லையா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட வீட்டுக்கு தான் இப்ப ரெக்கார்ட் பண்றதுக்காக போயிருக்காங்க. சோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா அங்க உட்கார வச்சு அவங்களை கேட்கும்போது தான் அவங்க சில உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன பொண்ணு அன்னைக்கே அவங்க அம்மாக்கு கால் பண்ணிருக்கா, இந்த பாருமா இந்த வாரம் நான் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன், நீங்க எல்லாருமே இங்க கிளம்பி வாங்க, நாம பக்கத்துல இருக்க கோவிலுக்கெல்லாம் போலாம், சர்ச்சுக்கெல்லாம் போலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நார்மலா பேசிட்டு போனை கட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என் பொண்ணு காணாம போயிட்டா, இறந்து போயிட்டான்னு சொல்லி தகவலே எங்களுக்கு கிடைச்சது. எங்க பொண்ணு சூசைட் பண்ற அளவுக்கு அவ அவ்வளவு கோலை கிடையாது, அவ ரொம்பவே தைரியமான பொண்ணு. உதாரணத்துக்கு அவளோட ஃப்ரெண்டுக்கு கூட இதே மாதிரி பிரச்சனை இருந்தது, அவ தற்கொலை பண்ணிக்க போற நேரத்துல கூட என் பொண்ணு தான் காப்பாத்தினா அப்படிங்கிற மாதிரி டீடைல் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோக்கு இதை கேட்க ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே அந்த பொண்ணோட ரூமுக்கு இந்த பக்கம் வராரு. வந்த உடனே அந்த பொண்ணோட போட்டோஸ் எல்லாம் பார்க்க நம்ம ஹீரோக்கு டிப்ரெஷன் அதிகமாக வழக்க போல தாங்கிட்டு இருக்கிற அந்த பிரஸ் மிஷினை எடுத்து டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. பக்கத்து ஜன்னல்ல இருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஏரி தெரியுது. சோ அந்த பொண்ணு ஏரியில விழுந்து முழுகினது இவருக்கு ஞாபகம் வருது. அந்த பொண்ணோட ரூம்ல இந்த ஆஸ்துமா பேஷண்ட் வச்சிருக்கக்கூடிய கிட்டும் கிடைக்குது. அந்த கிட்ட எடுத்துக்கிட்டு வந்து நேரா அவங்க அப்பா கிட்ட கேக்குறாரு, உங்க பொண்ணுக்கு ஆஸ்துமா பிரச்சனை எப்பல இருந்து இருக்குன்னு கேட்டா, என் பொண்ணுக்கு ஒரு 8 வயசுல இருந்தே இருக்கு சார், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா தான் இருந்துகிட்டு இருந்தா, அவளுக்கு இந்த ஏரியில குளிக்கிற பழக்கமோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கான்னு சொல்லி கேட்டா, அவளுக்கு தண்ணியை பார்த்தாலே பயம், அவளா அந்த பக்கம் போனது கூட கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, உங்க பொண்ணோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே கொடுங்க சொல்லி வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி படிக்கும்போது கூட நம்ம ஹீரோவோட அம்மா கண்ணுக்கு தெரியுறாங்க. அவங்க அம்மா சொல்றது ஒண்ணுதான், ஒரு போலீஸ்காரனா நீ அந்த ரிப்போர்ட்டை பாரு, ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவா அதை கேட்டுட்டு கொஞ்சம் டீப்பா அப்படியே நோண்டி பார்க்கும்போது அவருக்குள்ள ஒண்ணு தோன்றதை சொல்றாரு. எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது, உங்க பொண்ணு தற்கொலை பண்ணிக்கல, இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொலை அப்படின்னு சொன்னவனே பெத்தவங்க எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோயின் வேற, இவனுக்கு சோத்துக்கு வழி இல்லைன்னு நாம சோறு போடலாம் கூட்டு வந்தா கடைசியில நமக்கே சோறு இல்லாம ஆக்கிடுவோம் போலன்னு சொல்லி ஹீரோயின் சமாதானப்படுத்தி இவரை கூட்டிட்டு வராங்க. அதுக்கும் போலதான் திரும்ப நைட்டு மீட்டிங். அந்த வயசான அங்கிள் ஹீரோயின் ஹீரோ எல்லாம் உட்காந்துருக்க, அந்த ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, இவனை கூட்டு போனது பெரிய தப்பாயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னதான் அப்படி பார்த்த அந்த ரிப்போர்ட்ல அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த பொண்ணோட ரிப்போர்ட்ல ஒரு 2 பிரச்சனை இருக்கு, என்னன்னு நான் சொல்றேன் நீங்களே யோசிச்சு பாருங்களா சார் சொல்லிட்டு
சொல்லவா ஆரம்பிக்கிறாரு. பொதுவா ஒரு பொண்ணு தண்ணியில விழுந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த ரிப்போர்ட்ல 18 மணி நேரம் தண்ணிக்குள்ள இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவளோட வயிற்றுல இருந்து எடுக்கப்பட்ட தண்ணி என்னமோ 150 ml தான். ஒரு பொண்ணு சூசைட் பண்ணுன்னு சொல்லி தண்ணியில குதிச்சா அப்படின்னாக்கா கண்டிப்பா நிறைய தண்ணி குடிச்சிருப்பா. தண்ணி குடிச்சிருந்தாக்கா அவளோட உடம்பு உப்பி இருக்கும். ஆனா அந்த பொண்ணை சடலமா எடுக்கும்போது உடம்பு உப்புல, அவளோட உடம்புல தண்ணியுமே இல்ல. இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கலன்னு தெரியுது. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பொண்ணுக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு. தண்ணியை கண்டாலே பயம் அப்படின்னு சொல்லி வீட்டுல சொல்றாங்க. தற்கொலை பண்ணிக்க கூடிய அளவுக்கு என் பொண்ணு கோழல் இல்ல அப்படின்னு சொல்றான். அவளோட வீட்டுல போஸ்டர் நிறைய செவுத்துல ஒட்டி இருக்கு. அதுல கூடமே மோட்டிவேஷனா தான் ஒட்டி இருக்கிறா. போதாத குறைக்கு அவளோட ஃப்ரெண்டுமே சூசைட் அட்டன் பண்ணும்போது இவதான் அந்த பொண்ணுக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி காப்பாத்திருக்கிறா. அதுல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கா. இதை விட ஒரு முக்கியமான விஷயம், இறந்து போன பெண்ணு கிட்ட ஒரு பேக் இருந்தது. அந்த பேக்கையே காணா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல, இது எல்லாத்தையுமே இங்க இருக்கிற அங்கிள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, எதுவா இருந்தாலும் உன்னோட இன்வெஸ்டிகேஷன்ல நீ விசாரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் கொண்டு போய் நம்ம ஹீரோவை வீட்டுல வேணும்னு போறாங்க. வீட்டுல விட்டும் போது கூட மொட்டை மாடிக்கு போனா இறந்து போன ஹீரோவோட அம்மாங்க நிக்கிற மாதிரி தெரியுது. அந்த பொண்ணோட கேஸ்ல கண்டிப்பா ஏதோ ஒரு குற்றம் நடந்திருக்கு, அதை நீ கண்டுபிடிக்கணும். இது உன்னோட போலீஸ் வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றது ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இறந்து போன பெண்ணை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன இடத்துக்கு போறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்படியே லவ் பண்றது, அந்த வழக்கம் போல அந்த கிரைம் பிரான்ச்ல இருக்கக்கூடிய கேஸ் ஃபைல் எடுத்து படிக்கிறது, இன்னொரு பக்கத்துல எக்ஸாம்லாம் எழுதி திரும்ப அட்டெம்ப்ட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காருல. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. இறந்து போன பொண்ணு கடைசி நேரத்துல அந்த பக்கமா ரோட்ல நடந்து போயிருக்கா. அது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கிடைச்சிருக்கு. இறந்து போனவ ஒரு கடைக்கிட்ட ஒரு சர்ச்சு கிட்டயும் போயிருக்கலாம். சோ அந்த சர்ச்சில் இருக்க ஃபாதரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்திருக்காளா, அடிக்கடி வருவாளா அப்படின்னு சொல்லி கேட்டா, அங்க இருக்கிற ஃபாதரோ வழக்கம் போல அந்த பொண்ணு சர்ச்சுக்கெல்லாம் வருவாங்க. சோ வர்றது பேசுறதுலாம் வழக்கம். ஒரு நாள் திடீர்னு வந்து அந்த பொண்ணு யாரோ ஒரு பையனை லவ் பண்றதாவும், நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எங்க வீட்டுல வந்து நீங்க தான் பேசணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா, நானும் சரி அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சு வச்சா அப்படின்னு அங்க இருக்கிற ஃபாதர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு இன்னொரு யோசனை வருது. அந்த பொண்ணு ஒரு பையனை காதலிச்சது இல்லையா, சோ அந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கணுன்றதுக்காக அந்த பையனை வர சொல்லி இருக்காங்க. அவன் வந்துட்டு இந்த கால் டாக்ஸி டிரைவிங்க தான் ஓட்டிக்கிட்டு இருக்கான். சோ அப்படியே அவங்க கிட்ட கூப்பிட்டு கேட்கும்போது, இறந்து போன பொண்ணு நீங்களும் லவ் பண்ணீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, காணாம போன அன்னைக்கு உங்களை வந்து மீட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கிட்ட கேட்டா, அவ என்ன மீட் பண்ணல, நானும் அவளும் அதுல இருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சண்டை போட்டுட்டோம், என்ன பண்றது, என்ன இப்படி தனியா தவிக்க விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் வழக்கம் போல எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. சின்ன சின்ன என்கொயரிஸ் எல்லாம் போய்கிட்டு தான் இருக்கு. அடுத்து இறந்து போன பொண்ணோட அவங்க வீட்டுல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தர்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் விசாரிச்சிருப்பார் இல்லையா, அந்த டிஎஸ்பி கிட்ட போயிட்டு விசாரிக்கும் போது, ஆமா நான் தான் ஃபர்ஸ்ட் அந்த கேஸ் எதுக்கு சொல்லி என்கொயரிஸ் எல்லாம் பண்ண சொன்னேன், அடுத்த நாள் காலையில ஏரியில மூழ்கிதான் அந்த பொண்ணுக்கு இறந்து போனாங்கன்னு சொல்லி விஷயமே எங்களுக்கு தெரிய வரும், அது எப்படி தெரிய வரும் அப்படின்னு சொல்லி கேட்டா, மேல இருந்து குதிக்கும் போது தண்ணி பகுதியா இருந்திருந்தா அந்த பொண்ணோட பாடி வேற எங்கேயாவது அடிச்சிட்டு போயிருக்கும், அது வந்து சேறு கலந்த இடமா இருந்ததால அந்த பொண்ணு குதிச்சதுல சேத்துல மாட்டிதான் இறந்து போயிருக்காங்க, சோ இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற போலீஸ்காரரு, இது வந்துட்டு தற்கொலை தான் சார், இது ஒண்ணு நீங்க பெருசா இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற போலீஸ்கார் சொல்லிட்டு போறாரு. அடுத்த நாள் நியூஸ்ல தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கொடுத்த ஐடியாவால நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, போலீஸ்காரங்க வந்துட்டு இந்த கேஸையே தப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டாங்க, இறந்து போன பொண்ணு தற்கொலை பண்ணிக்கல, அது வந்துட்டு ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை, இதுல வந்துட்டு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் போலீஸ்காரங்க விசாரிச்சது, இதுல எல்லாத்திலுமே ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, அதை வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற நியூஸ்ல நம்ம ஹீரோவே என்ட்ரி கொடுத்திருக்காரு. ஹீரோயின்மே பேசியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அங்க இருக்கிற போலீஸ்காருக்கு பயங்கர கடுப்பாகுது. இன்னொரு பக்கம் பெத்தவங்க அவங்க அப்பா அம்மாவும் இதை பாக்குறாங்க. நிறைய நியூஸ் எல்லாம் ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்குது. அதுக்காக சில போராட்டங்களும் நடக்குது. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்க இங்கதான் புதுசா நம்மளுக்கு ஒரு போலீஸ்கார காமிக்கிறாங்க. இவரோட பேரு சங்கர். இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, நேரா ஒரு கமிஷனரை போயிட்டு பாக்குறாங்க. கமிஷனர் எதுக்காக இவரை கூப்பிட்டு இருக்காங்கன்னா, இப்ப நியூஸ் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது, இறந்து போன பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா இல்ல கொலை பண்ணி யாராவது ஏரியில தூக்கி போட்டாங்களா அப்படிங்கறத நீங்க தெளிவா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எங்களுக்கு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும்னு சொல்லும்போது, அதுக்கு நம்ம சங்கரும் சரிங்க மேடம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இதனால் வரைக்கும் அந்த கேஸ் நான் எதுவும் பெருசா இன்வெஸ்டிகேஷன் பண்ணல, இனிமே நான் ஆரம்பிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா அங்க இருந்து வெளியே வராரு. அதுக்கப்புறம் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் கேட்கறதுக்காக அந்த இடத்துக்கு போயிருக்க, அதே இடத்துக்கு தான் நம்ம ஹீரோவும் வந்திருக்காரு. ஹீரோவை பார்த்தவனே நம்ம சங்கர், ஏப்பா நீ தானே அந்த டிவில எல்லாம் நியூஸ் கொடுத்த, நீ ஏதோ போலீஸ் ட்ரைனிங் தான் போயிட்டு இருக்கிறதா சொல்லி கேள்விப்பட்டேன், உன்னோட ஃபைண்டிங் உன்னோட பேச்செல்லாம் பார்த்திருக்கேன், ரொம்பவே நல்லா இருக்கு, குட், ஒரு போலீஸ்காரனா உனக்கு எல்லா திறமையுமே இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் பெருமையா பேசிட்டு இருக்காரு. ஆனா நீ பண்ணது ஒரு தப்பு தான், அந்த பொண்ணு இறந்து போயிட்டான்னு சொன்ன இல்லையா, அது தற்கொலை தான், ஆனா நீ அதை கொலைன்னு மாத்தி பேசிட்ட அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற நம்ம ஹீரோ தக்கா பக்கான்னு முழிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. பக்கத்துல இருக்க இன்னொரு ஏட்டையா, சார் இவர் வேற யாருமே கிடையாது, நம்ம ஸ்ரீபாலா இருக்காங்க இல்லையா ரைட்டர் போலீஸ் இறந்து போனாங்களே அவங்களோட பையன் தான் சார் இவர் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா உங்க அம்மா ஒரு போலீஸ்காரங்களா, அவங்க அம்மா பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மாவை பத்தி சொன்னாலே நம்ம ஹீரோக்கு கை கால்லாம் புரியாது, படபடப்பா ஆயிடும். அதே மாதிரி படபடப்பா இருக்கும்போது கூட ஹீரோவோட கண்ணுக்கு அவங்க அம்மா தெரியுறாங்க. சார் கேட்கறதுக்கு பதில் சொல்றா, ஏன்டா அப்படி பயப்படுற அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது, சரிமா நான் சொல்ற
இருமா, நீ என் பக்கத்துல இருமா, போகாதமா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற சங்கர் அவரோட கையை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு அம்மா கையை பிடிச்ச மாதிரி இவர் எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டு இருக்க. சங்கருக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுது, இவன் ஒரு மென்டல் பையன், சர்தான் போப்பா, நீ வந்துட்டு போலீஸ்க்கெல்லாம் செட் ஆக மாட்ட, வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. சரி, நீ இங்க வந்து பாக்குறாரு, நம்ம வயசான அங்கிள் போலீஸ் தான் இங்க காமிக்கிறாங்க. அவரு நம்ம புதுசா வந்து சங்கர் கிட்ட, நீ எப்படி அந்த பையனை இவ்வளவு இன்சல்ட் பண்ணி அனுப்பலாம், அவன் யாரு தெரியுமா, அவனோட ஃபைண்டிங்லாம் நீ பாத்திருக்கியா, ஒரு போலீஸ்காரனாக கூடிய எல்லா திறமையும் இருக்கு, இன்னும் சொல்ல போனா உங்களை விட என்னை விட ரொம்ப திறமையான பையன் அவன், அவனை போய் இப்படி இன்சல்ட் பண்ணிட்டீங்களே, ஒரே ஒரு குறை தான் அவங்க கிட்ட இருக்கு, அவங்க அம்மா பத்தி பேசினா கொஞ்சம் தடுமாற்றம் ஆகும், அதுவுமே நம்ம டிபார்ட்மெண்டால தான் நடந்துச்சு அவங்களுக்கு, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம சங்கர் அது ஒன்னும் பெருசா கண்டுக்கல, விட்டுறாரு. இப்ப நம்ம ஹீரோ இந்த மாதிரி அந்த போலீஸ்காரர் சொன்னதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு. அப்பவும் அவங்க அம்மா தான் வந்து ஆறுதல் சொல்றாங்க, என்னாலதானடா இது எல்லாமே நடக்குது, பேசாம என்ன மறந்துடுறியா நீ அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் மறக்க முடியாதுமா, நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க. அம்மா கொடுத்த மோட்டிவேஷனால இப்ப திரும்பவும் அந்த கேஸ ரீஎன்ட்ரி பண்ணணும்னு சொல்லி நம்ம ஹீரோ தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா எல்லாத்தையும் நோட் பண்ணி எல்லாத்தையும் போர்டுல மாட்டி விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கத்துல அந்த சங்கர் போலீஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, இறந்து போன பெண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்தா இல்லையா, அவளோட வீட்டுக்கு போயிட்டு, உங்க ஃப்ரெண்டு நீங்க சூசைட் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலுமே அப்படியே சொல்லி கேட்கும்போது, ஆமா சார், எனக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் அதிகமா இருந்தது, அதனால நான் டாப்லெட் போட்டு செத்தலாம் சொல்லி நான் முடிவு பண்ணியிருந்தேன், ஆனா அவதான் என்ன காப்பாத்தினா, அதுல இருந்து என்ன வெளி கொண்டு வந்து, ஆனா இப்ப அவ சூசைட் பண்ணி இறந்துட்டான்னு சொல்லி சொல்றாங்க, ஆனா அவ கண்டிப்பா அப்படிப்பட்ட ஆளே கிடையாது, அவ இறந்தது ஒரு கொலை அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லுது. சரின்ட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சங்கரோட மைண்ட் தாட்ல அந்த பொண்ணு எப்படி இறந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இறந்த இடத்துல அதே பிரிட்ஜ் மேல நின்னு பாத்துக்கிட்டே இருக்காரு போல நம்ம சங்கர். அப்படியே கட் பண்ணா இன்னொரு இடத்த காமிக்கிறாங்க. இறந்து போன பொண்ணு கடைசியா ஒரு கடை வழியா போச்சுன்னு சொன்னாங்க. சோ அந்த கடைக்கு ஏதாவது போயிட்டு விசாரிச்சு பார்க்கலாம்னு சொல்லி அந்த கடைக்கு தான் நம்ம ஹீரோ போயிருக்காப்ல. போயிட்டு அங்க இருக்கிற ஆளுங்கள்ட்ட கேட்கும்போது அது வந்துட்டு ஒரு கிஃப்ட் ஷாப். சோ அந்த கிஃப்ட் ஷாப்புக்குள்ள இந்த பொண்ணு போயிருக்காங்க தெரிய வருது. இந்த பொண்ணு என்ன வாங்கினாங்க சொல்லி கேட்கும்போது, யாருக்கோ பிறந்த நாள்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் வாங்கினாங்க சொல்லி அந்த போட்டோஸ் கூட அந்த பொண்ணு வச்சிருந்திருக்கு போன்ல. சோ அந்த வாங்கின கிஃப்டோட போட்டோவை அந்த பொண்ணு காமிக்குது. அதை நம்ம ஹீரோ போட்டோவை வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு போன் போட்டு, இந்த மாதிரி யாருக்கோ பிறந்தான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கு, யாருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, பக்கத்துல இருக்கவங்களோ அவங்க லவ்வருக்கோ அவங்க அம்மாவுக்கோ யாருக்குமே பிறந்த நாள் இல்ல, அப்படி இருக்கு அந்த கிஃப்ட் வாங்கியிருக்கும் சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட், அதையும் நோட் பண்ணிக்கிறாப்ல. அடுத்தது இறந்து போன பொண்ணை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க இல்லையா, அங்க போயிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு. அந்த அங்கிள் போலீஸ் தான் ரெஃபரன்ஸ் கொடுத்து அவரோட ஹெல்ப் மூலியமா தான் போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த அங்கிளை போயிட்டு நம்ம ஹீரோ விசாரிப்பாங்க. ஹீரோயினுமா கூட இருப்பாங்க. இறந்து போன பொண்ணுக்கு நீங்க தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க, அந்த பொண்ணு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி தெரிஞ்சுதா இல்ல எப்படி இருக்கு சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தம்பி நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க, சார் அனுப்புனால சொல்றேன், இது டிவி மீடியான்னு போட்டு எதுவும் தப்பா மாத்திராதீங்க, என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டா அந்த பொண்ணு பார்க்கும்போது ஏதோ ஒரு கொலை செய்யப்பட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது, ஆனா கன்ஃபார்மா எனக்கு தெரியல, ஆனா இன்னொன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியும், அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கல. ஏன் அப்படின்னாக்கா அந்த பொண்ணோட உடம்புல நிறைய இடத்துல காயங்கள் இருக்குது, அது இல்லாம பின்மண்டையில பயங்கரமான அடிபட்டு இருக்குது, போதாத குறைக்கு அந்த பொண்ணோட காதுல இருந்த ஒரு பக்கம் தோடு உடைஞ்சிருக்குது, கையுமே வந்துட்டு எதையோ பிடிச்சு புடுங்கின மாதிரி இருக்கு, அந்த பொண்ணோட உடம்புல இருந்த ஜுவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் காணாம, இது எல்லாமே நமக்கு தெரிய வருது. ஆனா இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வேற மாதிரி எழுதிட்டாங்க, அந்த பொண்ணோட உடம்புல 150 ml தண்ணி தான் இருந்தது, அப்படி பார்த்தா அந்த பொண்ணு 12 மணி நேரம் தண்ணியில இருந்த மாதிரியான சாத்தியக்கூறுவே இல்ல அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த அங்கிள் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி இருக்காரு. சோ அதுக்கான ரெக்கார்ட் எல்லாம் கூடமே சில இது கொடுத்திருக்காப்ல. உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா வேணும் அப்படின்னாக்கா இறந்து போன பொண்ணை முதல் முறையா பார்த்து தூக்குனாரு இல்லையா, அந்த ஆளை போயிட்டு நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவரை அனுப்பிச்சு விடுறாரு. நம்ம அங்கிள் போலீஸ் நம்ம ஹீரோ தான் போயிட்டு அந்த டெட் பாடியை முதல்ல பார்த்து உள்ள போயிட்டு அந்த டெட் பாடி தூக்கி வெளியே கொண்டு வந்தா அந்த ஆளை பிடிச்சு கேக்குறாங்க. அவர்கிட்ட கேட்கும்போது, சார் அந்த பொண்ணோட உடம்பு உப்பி எல்லாம் இல்ல சார், நார்மலா தான் இருந்தாங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் தூக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஆளு பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணோட உடம்புல இருந்த நகை ஏதாவது நீ திருடினியா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஐயோ சார் ஏதோ வயிற்று பொழப்புக்காக நான் அப்படி இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏதோ தூக்கினாக்கா ஒரு 500-1000 கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லும்போது, பக்கத்துல இருக்க நம்ம அங்கிள் போலீஸ் ஒழுங்கா உண்மையை சொல்லு, எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு எவிடன்ஸ் சொல்லும்போது, அப்பதான் அவன் ஒரு உண்மையை சொல்றான், சார் நான் தான் எடுத்தேன், அந்த பொண்ணோட கையில இருந்த மோதிரத்தை மட்டும் ஆட்டை போட்டு சார், எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி தூக்கி கொடுத்தா முன்னாடி எல்லாம் போலீஸ்காரங்க 500 ரூபாய் கொடுப்பாங்க, இப்பெல்லாம் அதுவுமே கொடுக்கறது இல்ல, சரி எதுக்கோ செலவுக்கு ஆகட்டும் சொல்லி ஏதோ வயிற்று பொழப்புக்காக அந்த பொண்ணோட கையில இருந்த மோதிரத்தை மட்டும் தூக்கும் போது அப்படியே நெசக்கா உருவிட்டேன் சார் அப்படின்னு இங்க இருக்கிற ஆளு நம்ம ஹீரோ கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க. உருவும் போது ஈஸியா வந்ததா இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு உருவினியா அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் ரொம்ப ஈஸியா தான் சார் வந்தது அப்படின்னு அங்க இருக்கிற ஆளு சொல்றான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு என்ன தெரியுதுன்னா, ஈஸியா கழட்டினா அப்படின்னாக்கா அந்த பொண்ணோட உடம்பு உப்பல, சோ அப்ப கொலையா தான் இருக்குது அப்படின்ட்டு நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காரு. இப்ப அவரு சொன்ன மாதிரி காதுல ஒரு பக்கம் தோடு எல்லாம் உடைஞ்சிருக்கு, அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு.
பாக்குறாங்க. நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு அவங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்து இருக்க மாதிரி தான் பக்கத்திலே இருக்கிறாங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, காணாம போன பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமும் அவளோட போன் மட்டும் கிடைக்கல ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு இப்பதான் ஒரு விஷயம் தெரியுது. ஆமா, அந்த பொண்ணு போன்லாம் வச்சிருந்தாலே அந்த போனே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நோட் பண்ணும்போது தான் இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். சோ அவனுக்கு போனை போட்டு இறந்து போன பொண்ணோட நம்பர் கொடுத்து இந்த நம்பரோட போன் பேர் லொகேஷன் எங்க இருக்கு, கடைசி எங்க கட் ஆச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியுமா, டீட்டெயில் கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவர் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு போன் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த மொபைல் போனு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு, சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. ஆனா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல ஆன் ஆகி ஆஃப் ஆயிருக்கு. இப்போ இந்த போன்ல வேற ஒரு சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா இது, காணாம போன போன் அங்க எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கிள் போலீஸ் கிட்ட இதை பத்தி சொல்றாங்க. சோ அந்த லொகேஷனுக்கு போயிட்டு நமக்கு ஏதாவது விசாரிச்சு அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, அந்த போன்ல இருக்க டேட்டாஸ் எல்லாம் ரெக்கவரி பண்ணிட்டாங்க, அதுல ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒண்ணு தப்பா படுது. சரி இருந்தாலும் சங்கர் கிட்ட ஒரு வாட்டை கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி இந்த தம்பி அந்த போன் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு, ஏதாவது போலீஸ் சப்போர்ட்டோட போனாக்கா இந்த கேஸ்ல ஏதாவது ஒரு திருப்ப கிடைக்கும் சார்னு சொல்லி நம்ம அங்கிள் போலீஸ் சொல்ல, அதெல்லாம் ஒரு மண்ணு கிடைக்காது, அவன் பண்ற இன்வெஸ்டிகேஷன் தூக்கி குப்பையில போட சொல்லுங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசி தான் நம்ம டிபார்ட்மெண்ட் வேலை ஒரு தப்பான பார்வையே இருக்குது. அந்த டேட்டாஸ் எல்லாம் நாங்க ஆல்ரெடி ரெக்கவரி பண்ணிட்டோம், செக் பண்ணி பார்த்துட்டோம், அதுல எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. இப்ப போய் பார்த்தாக்கா அதுல என்ன தெரிய போகுது, வையா போன அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் குடிச்சிட்டு கட் பண்றாரு. அப்படி கட் பண்ணும்போது சங்கரோட கூட உட்காந்துருக்க இன்னொரு போலீஸ், சார் என்னதான் இருந்தாலும் அந்த பையனுக்கு நீங்க இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணக்கூடாது சார் அப்படின்னு சொல்லும்போது, என்னையா அநியாயம், டிபார்ட்மெண்ட் பத்தி தப்பா பேசும்போது கூட உங்களுக்கு எல்லாம் தெரியல, இப்ப மட்டும் தெரியுதா அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரர்கிட்ட சொல்லும்போது, சார் அவ என்னதான் இருந்தாலும் நம்ம ஸ்ரீபாலாவோட பையன் சார் அப்படின்னு சொல்லும்போது, என்னையா ஆளாளு ஸ்ரீபாலா பையன் யாரே அந்த ஸ்ரீபாலா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு போகுது. நம்ம ஸ்ரீபாலா இறந்து போன நம்ம ஹீரோவோட அம்மாவை பத்தி காமிக்கிறாங்க. சின்ன வயசுல நம்ம ஹீரோ இருக்கும்போது அவங்க அம்மா போலீஸ் வேலையில ரைட்டரா இருந்திருப்பாங்க. ஒரு எஃப்ஐஆர் ஃபைல வேற மாதிரி எழுத சொல்லியிருப்பாங்க, அதுல ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ என்னதான் இருந்தாலும் ஊழலுக்கு துணை போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நேர்மையா அந்த எஃப்ஐஆர் காப்பியை எழுதி நேரா கோர்ட்ல கொண்டு போய் சப்மிட் பண்ணிருப்பாங்க. அதுக்கான தண்டனையும் வாங்கி கொடுத்திருப்பாங்க. அதன பகையா வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவோட அம்மாவை அடியாளுங்க வந்து வீட்டுல வச்சு அடிப்பாங்க. அதுவும் ஹீரோவோட கண்ணு முன்னாடியே கொலையும் பண்ணி போட்டுருவாங்க. இது நம்ம ஹீரோக்கு அப்ப கண் முன்னாடி பார்த்ததுனால அப்பல இருந்து இப்போ வரைக்குமே அவங்க அம்மா கண்ணுக்கு தெரியுற மாதிரி இந்த மாதிரி சில பிரச்சனைகள் நம்ம ஹீரோக்கு இருக்குது. அதை எல்லாத்தையும் இப்ப நம்ம ஹீரோவை நினைச்சு பார்த்துக்கிட்டே கார்ல போயிட்டு இருக்காரு. அங்கிள் போலீஸ் மூலமா ஏற்பாடு பண்ணி ஒரு சஸ்பெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்கார கூட அனுப்பிச்சு அவரோட ஹீரோட ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த போன் டவர் எங்க இருக்கோ இப்ப அந்த லொகேஷனுக்கு போயிட்டு அந்த நம்பருக்கு போன் அடிச்சா அங்க ஒரு ஆளுக்கு போன் ரிங் அடிக்குது. அவர் பேசும்போது நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாங்க. அவரை தூக்கி அவர்கிட்ட விசாரிச்சு இந்த போன் உங்களுக்கு எப்படி கிடைச்சுன்னு சொன்னா, நான் ஒரு போன் கடையில செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினேன்னு சொல்றாங்க. சோ அந்த போன் அட்ரஸ் வாங்கிட்டு அங்க இருக்கிற கடையில போயிட்டு ஒரு பையன் கிட்ட கேட்டா, இந்த மாதிரியான கீழே கிடைக்கிற செல்போன், உடஞ்ச செல்போன், திருட்டு செல்போன் எல்லாம் ஒருத்தர் எடுத்துட்டு வருவான், ஏதோ கொஞ்சம் கம்பி வேலைக்கு கிடைக்குன்னு சொல்லி நாங்களும் இப்படி மாத்தி விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த போன் எடுத்து வந்து கொடுத்தா பாருங்க, அவனோட அட்ரஸ் அந்த பையன் கொடுக்குறான். அடுத்தது நம்ம ஹீரோவும் போலீஸ் டீம் எல்லாருமே அங்க இருக்கிற ஆளை போயிட்டு சுத்து போடலான்னு போய் பார்த்தா அங்க அவன் மாட்டிக்கிறான். நம்ம ஹீரோ இறந்து போன பொண்ணோட போட்டோவை அவகிட்ட காமிக்கிறான். இந்த பொண்ணை தெரியுதா, இந்த பொண்ணோட போனை நீதானே எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டா இவங்களை எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோவை எவ்வளவு வேகமா ஓடி போய் பிடிச்சாலும் ஹீரோவையும் மற்ற கூட வந்தவங்கள போலீஸ்காரங்களை எல்லாத்தையுமே அவன் அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல நம்ம சங்கர் போலீஸ் துப்பாக்கி முனையில வச்சு லாக் பண்றாரு. அதுக்கப்புறம் அவன் சரண்டர் ஆகிறான். சோ சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு கார்ல போய்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க நல்லா தான் விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்ல, இப்ப அந்த ஓடி பண்ணவனை பிடிச்சி உட்கார வச்சு அடிச்சு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது, சார் நான் எதுவுமே பண்ணல சார், அந்த இறந்து போன பொண்ணோட டெட் பாடிக்கு பக்கத்துல இந்த போன் கிடந்தது, எல்லாரும் போனதுக்கு அப்புறம் சும்மா தானே கிடக்குதுன்னு சொல்லி எடுத்துட்டு போய் வித்துட்டேன், இதுல என்ன சார் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, தப்புதான்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கர் போலீஸ் என்ன பண்றாருன்னா, இவன் மேல ஏதாவது கேஸ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் விசாரிங்க அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் சொல்ல, இவன் மேல ஏகப்பட்ட கேஸுங்க இருக்கிறது தெரிய வருது. கேஸ் இருக்கிறது மட்டும் இல்லாம இவருக்கு பாஸ்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஒருத்தன் மேல இத்தனை கேஸ் இருக்கும்போது யாரையும் அவனுக்கு வெரிஃபை பண்ணி பாஸ்போர்ட் எல்லாம் கொடுத்தது, உனக்கு வெரிஃபை பண்ண அந்த போலீஸ்காரோட டீடைல் எல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நம்ம சங்கர் போலீஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. இப்பதான் இவன் ஒரு உண்மை கதையை சொல்றான். சார் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க, அந்த பொண்ணை நான் தான் சார் கொலை பண்ணி ஏரியில தூக்கி போட்டதும் நான் தான் அப்படி சொன்னோன்னு இங்க இருக்கிற போலீஸ்காருக்கு ஒரே அதிர்ச்சி ஆகுது. எதுக்காக அப்படி பண்ண சொல்லி கேட்டா, அந்த பொண்ணு நானும் லவ் பண்ணோம், நிறைய தடவை என்கிட்ட காசு இதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பா, என்ன சும்மா நச்சரிச்சிட்டு இருந்தா, அதனாலதான் ஏரியில தூக்கி போட்டான் கொன்னு அப்படின்னு சொல்லி இவன் சொல்லும் போதுதான் நம்ம ஆளு சங்கருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. இவனை லாக்அப்ல வைங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கருத்து போன் பண்ணி, இந்த மாதிரி நீ பண்ணது எல்லாமே கரெக்ட் தான், உன்னோட கெஸிங் கரெக்ட் தான், கொலை பண்ணது இவன் தான், அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கல, கொலை தான் பண்ணி போட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு சந்தோஷமா இருக்குது. இந்த விஷயத்தை ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, சூப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கடா, அடுத்த நிமிஷமா நான் இந்த நியூஸ்ல சொல்றேன்னு சொல்லி கேட்டா நம்ம ஹீரோ ஒத்துக்க மாட்டாரு. அவசரப்படாத,
கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவன் டக்குன்னு இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்கிறான்னா அதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ புரிஞ்சுக்கிறாப்புல. அதே மாதிரி ஹீரோக்கு ஒரு தகவல் கிடைக்குது. என்ன அப்படின்னா இறந்து போன பொண்ணோட லவர் இருந்தான் இல்லையா, அவன் தானே ஃபர்ஸ்ட் லவ் பண்ணன்னு சொன்னா, இப்ப என்னன்னா இவன் லவ் பண்றான்னு சொன்னா இதை ஃபர்ஸ்ட் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் லவ் பண்ண பையன் வீட்டுக்கு நம்ம ஹீரோ போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த பையனோட அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க. சோ துக்க வீட்டுல போயிட்டு என்ன கேட்க ஒண்ணுமே கேட்க முடியாது. உள்ள போன உடனே அந்த பையனா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு முன்னாடி காதலி விட்டுட்டு போனா இப்ப எங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க, ரெண்டு பேருமே இல்லன்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. அங்க ஒரு அக்கா வந்து உன்னை ஃபாதர் கூப்பிடுறாரு வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ அங்கேயே உட்கார்ந்து இருக்காங்க. ஹீரோட கண்ணுக்கு தான் அவங்க அம்மா தெரிவாங்க இல்லையா, எதையோ ஒரு பொருளை உத்து பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா என்னத்தை தாண்டா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல ஒரு கிஃப்ட் இருக்குது. நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. என்ன அப்படின்னா ஒரு தடவை கிஃப்ட் சென்டருக்கு போயிருப்பாங்க, இறந்து போன பொண்ணு ஒரு கிஃப்ட் வாங்கினாங்க சொன்னாங்க இல்லையா, அந்த போட்டோவும் இங்க இருக்கிற கிஃப்ட் போட்டோவும் சேமா இருக்குது. இதுல நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் ஒண்ணு வருது. அதே மாதிரி அந்த பையன் கிட்ட போயிட்டு நீயும் அவளும் லவ் பண்ணீங்களா, ஒன்னா சுத்துனீங்களா, இல்ல வேற ஒருத்தவங்க கூட லவ்ல இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா நான் தான் லவ் பண்ண அப்படின்னு ஒரு பக்கம் அவனு சொல்றான். அவனோட வீட்டுக்குள்ள இறந்து போன அவங்க அம்மாவோட போன் இருக்கும். சோ அந்த நம்பரை எடுத்துட்டு வந்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு அனுப்புறாங்க. இந்த நம்பர்ல இருந்து யாருக்காவது கால் எல்லாம் போயிருக்கா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட காதலோட நம்பரையும் அவங்க அம்மாவோட நம்பரையுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்பதான் என்ன அப்படின்னா இப்ப இறந்து போய் கிடக்குறாங்க இல்லையா, இந்த பையனோட அம்மாவோட போன்ல இருந்து ஏதோ ஒரு புது நம்பருக்கு கால் போயிருக்கு. சோ அந்த புது நம்பரை இங்க அனுப்பி விடுறாரு. சோ அந்த நம்பருக்கு போன் பண்ணா அது வேற யாருமே இல்ல, நம்ம இறந்து போன பொண்ணோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. சோ அவங்கள்ட்ட போன் பண்ணி கேட்டா ஆமா சார் எனக்கு தான் இன்னைக்கு போன் பண்ணா, ஏதோ ஒரு டேப்லெட்டோட பேரை சொல்லி கேட்டா, அதுக்கப்புறம் நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அது என்ன டேப்லெட் நேம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை கூகுள் எல்லாம் போட்டு சர்ச் பண்ணா அதனை பத்தி டேப்லெட் பத்தி டீட்டெயிலா அந்த பொண்ணுகிட்ட கேட்டா அந்த பொண்ணு ஏதோ சில விஷயங்களை சொல்லுது. அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்றாங்க. இறந்து போன அந்த அம்மாவை இறுதி சஞ்சலிக்காக தூக்கிட்டு போயிருக்காங்க. தூக்கிட்டு போனதுக்கு அப்ப அந்த கேப்ல நம்ம ஹீரோ நம்ம சங்கருக்கு போன் போட்டுறாங்க. சார் குற்றவாளி அவன் கிடையாது, வேற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நிமிஷம் சங்கர் நேரா வராரு. இந்த இறந்து போன அம்மா இருந்தாங்க இல்லையா, அவனோட பையன் ஒருத்தர் இருந்தா பாருங்க, நம்ம இறந்து போன பொண்ணோட காதலன், அவனை இப்ப அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டு போய் கஸ்டடியில வச்சிருக்காங்க. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்பதான் நமக்கே ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. சோ அந்த கிஃப்ட் ஒன்னு இருந்தது இல்லையா, அதை நம்ம ஹீரோ எடுத்துட்டு வந்து முன்னாடி வைக்கிறாப்ல. அது மட்டும் இல்லாம ஒரு உடஞ்சு போன தோடு ஒன்னு இருந்திருக்குது. அந்த தோடு அந்த பையனோட கார் டாக்ஸி வச்சு தானே ஓட்டுறான். அந்த கார் டிக்கில இந்த உடஞ்ச தோடு ஒண்ணு கிடைச்சிருக்கும். நம்ம ஒரு கட்டத்தை கூட அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணவர் இந்த பொண்ணோட காதுல ஒரு பக்கம் தோடு பாதி தான் கிடைச்சது, பாதி உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதோட மீதி இங்க கிடைச்சிருக்கு. இதையும் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரு. நம்ம ஹீரோ இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இறந்த பொண்ணு கிஃப்ட் சென்டர்ல போயிட்டு கிஃப்ட் வாங்குறது இந்த கிஃப்ட். சோ அப்படின்னா அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்திருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது என்ன அப்படின்னா இறந்த போன பொண்ணோட போன்ல இருந்து அவளோட ஃப்ரெண்டுக்கு ஃபர்ஸ்ட் போன் போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பையனோட அம்மா போன்ல இருந்து ஒரு போன் கால் ஒன்னு போயிருக்குது. சோ போன் கால் போன உடனே அந்த பொண்ணு கிட்ட கேட்டது ஒரு மாத்திரை பத்தி. அந்த மாத்திரை தான் இவங்களோட வீட்டுல நம்ம இறந்து போன பொண்ணு எதிர்ச்சியா வந்திருக்கும். அந்த கிஃப்ட் அங்க வச்சுட்டு திரும்பும் போது வீட்டுல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அப்ப அந்த மாத்திரை எல்லாம் கிடைச்சிருக்கும். சோ அந்த மாத்திரை என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது தன்னோட ஃப்ரெண்ட் யூஸ் பண்ற அதே மாத்திரை. அதுக்கிட்ட போன் பண்ணி கேட்டா ஆமா அந்த மாத்திரை வந்துட்டு நாம தான் போடணும், அதுவும் டாக்டரோட கன்சல்ட் இல்லாம யூஸ் பண்ண கூடாது, வயசானவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வரது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இந்த பொண்ணுக்கு ஒரே பதட்டம் ஆயிடுது. அதே நேரத்தில் அவனோட காதலன் அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்தோடனே இது என்னடா மாத்திரை, இது யாருக்குடா கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா இது என்னோட அம்மாக்கு தான் கொடுத்துட்டு இருக்கேன், எங்க அம்மாக்கு காது வலி அதுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது காது வலிக்காக இந்த மாத்திரை குடிக்கிறேன், இந்த மாத்திரை கொடுத்தா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருவாங்கடா பைத்தியம், எந்த டாக்டர்டா உனக்கு இந்த மாத்திரை கொடுத்தா, வா முதல்ல போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா அங்க இருக்கிற தன்னோட காதல இந்த பொண்ணு தரதரன்னு எடுத்துட்டு வந்து ஒரு ரூம்ல போட்டு சாத்துறா. எதுக்காக இப்ப கதவை சாத்துறா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா நான் தான் இந்த மாத்திரை கொடுக்குறேன், தெரிஞ்சுதான் கொடுக்குறேன், என் அம்மா வெளியவே பாத்ரூம் போறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு என்னால சகிச்சுக்க முடியாது, அது மட்டும் இல்லாம என்ன எப்ப பாரு அனாதான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த பையனோட அம்மா வந்துட்டு ஒரு தத்து அம்மா. சோ அந்த அம்மா தான் இந்த பையனை தத்து எடுத்து வளர்த்திருக்காங்க. சோ அப்படிப்பட்டவங்க இவன் அனாதான் சொல்றது இவனுக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாம சொத்து எல்லாம் அவங்க பேர்ல இருக்கிறதால என்ன அனாதான் சொல்றாங்களே அவங்களை கொல்லுட்டு இது ஒட்டுமொத்த சொத்தை நான் என் பேர்ல எடுத்துக்கிறேன், அப்பதான் நம்ம வாழ்ற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெத்த தாயை கொள்றிய நீலா மனுஷனா உன்னை லவ் பண்ண நினைக்கும் போது எனக்கு அருவருப்பா இருக்குது, நான் கண்டிப்பா போலீஸ்ல போவா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பையனோட அம்மா அவங்களுக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள், அவங்கள பாக்குறதுக்காக தான் இந்த பொண்ணு கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கு. அந்த அம்மா இந்த பொண்ணு வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட உள்ள லாக் பண்ணிருக்கா இல்லையா, இந்த பொண்ணோட வாயை அமுத்தி இன்னும் வரலமா வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி போய் சொல்லியிருப்பான். வாயை அமுக்குனதுல அந்த பொண்ணுக்கு மூச்சு முட்டி இருக்கும். போத குறைக்கு தள்ளி விட்டதுல தலையில பயங்கரமா கீழே விழுந்து அடிபட்டு இருக்கும். அடிபட்ட உடனே வீட்டுக்கு யாரு கெஸ்ட் வந்திருக்காங்க போல. இந்த பொண்ணு தூக்கி அப்படியே ஒரு கட்டிலுக்கு அடியில மறைச்சு வச்சுட்டு தான் போயிட்டு அன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடி முடிக்கிறான். அவங்க அம்மா கூட நல்ல மாதிரி இருந்திருக்கிறாங்க.
இருந்திருக்கான். சோ அதுக்கப்புறமேட்டா தான் அந்த பொண்ணோட டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணுங்கிறதுக்காக வேற ஒருத்தவங்களை கூப்பிட்டுருக்கான். வேற ஒருத்தவங்கன்னா அதுவும் வேற யாருமே கிடையாது, இந்த பொண்ணோட கேஸ ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணாரு இல்லையா, அந்த ஆளுக்கு தான் இவன் கையை காமிச்சிட்டு இருக்கான். அதே ஆளு தான் ஃபர்ஸ்ட் ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணாங்க பாருங்க போன் விஷயத்துல, அவனுக்கு பாஸ்போர்ட் கூட வெரிஃபை பண்ணது இதே போலீஸ்காரர் தான். சந்தேகத்துல நம்ம சங்கரும் ஹீரோவும் வந்திருக்காங்க. போத குறைக்கு இன்னொரு க்ளூ ஒன்று கிடைச்சிருக்கு. இப்ப அரெஸ்ட் பண்ணாங்க பாருங்க, இவனோட மொபைல்ல இருந்து ஒரு நம்பருக்கு கால் போயிருக்குது அன்னைக்கு. சோ அந்த நம்பர் என்ன அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ண ஒரு மொபைல்ல இருந்து தான் அந்த நம்பருக்கு இவன் போன் பண்ணிருக்கான். சோ அந்த நம்பரை எடுத்து பார்க்கும்போது அதுவும் இவரோட ஸ்டேஷன் நம்பர்ல தான் இருக்குது. சோ அதெல்லாம் போன் வாங்கி பார்க்கும்போது இவரோட வைஃபை ஆன்ல இருந்திருக்குது. சோ அந்த வைஃபைல இருந்து கனெக்ட் ஆகி தான் போன் போயிருக்கு. இதே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது என்ன அப்படின்னா, இந்த பையன் அந்த பொண்ணை அமுத்தி வீட்டுல பதக்க வச்சிருந்தாலே என்ன பண்றது தெரியாம இந்த போலீஸ்காருக்கு போன் பண்ணிருக்கான். போலீஸ்காரர் அப்பவே திட்டிருக்காரு, போன்லாம் பண்ணாதடா நாயே, நீ மாட்டினா நானும் மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேர்ல வரேன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற போலீஸ்காரர் அந்த பையனை பாக்குறதுக்காக நேர்ல வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு படுத்து கிடக்குறா இல்லையா, மூச்சு இருந்திருக்குது, பல்ஸ் எல்லாம் இருந்திருக்குது. டே இன்னும் சாகலடா, மாட்டின அப்படின்னாக்கா நீ நானும் களிதான் திங்கணும், நீ திங்கலாம் நான் திங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லும் போது அந்த பையன் உங்களை விட்டா எனக்கு யாருமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது, அதை வச்சுதான்டா இவ்வளவு நாளா நீ பயன்படுத்திட்டு இருக்க, இந்த சொத்துல ஏதாவது எனக்கு கொஞ்சம் கிடைக்கின்றதுக்காக தான் நீ பண்ற எல்லா தப்புக்கும் நான் உடந்தே இருக்கிறேன். டாக்டரோட அனுமதி இல்லாம இந்த மாத்திரை குடிமே உனக்கு நான் இல்லீகலா வாங்கி கொடுத்துக்கிட்டு உங்க அம்மாவை கொலை பண்றதுக்கு தான். சோ அதையும் உனக்கு செஞ்சல்ல, எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டா முடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரர் திட்டுறாரு. சரி இப்ப என்ன பண்றது சொல்லி கேட்கும் போது இதுக்கு வேற ஒரு ஆள் இருக்கான்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளை அந்த போலீஸ்காரர் வர வச்சிருக்காரு. அது வேற யாரு மேல இந்த போன் திருடன் தான் வந்திருக்கான். சோ அவன் மேல ஆல்ரெடி நிறைய கேஸ் இருக்குது. இவருக்காக அப்பப்ப இந்த மாதிரி இல்லீகல் வேலையெல்லாம் பார்ப்பான், அவன் முடிச்சிருவான். ஆனா இனிமே இந்த வரக்கூடிய சொத்துல ஆளுக்கு 50-50 தான், உனக்கு டீல் ஓகேனா எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் சொல்லும்போது இந்த பையனை அதுல எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் தான் அந்த ஆளுங்க இவங்க 3 பேருமே சேர்ந்து இவனோட கார் டிக்கில அந்த பொண்ணை தூக்கி போட்டுக்கிட்டு யாரும் இல்லாத மாதிரி நேரமா ஒரு போட்ல போயிட்டு அந்த பொண்ணை நடு ஏரியில கடாசிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க. அப்படி இப்படின்னு டிராமால நடந்திருக்கும். சோ இப்ப இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 3 பேருமே போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, கஸ்டடியில எடுத்து வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சங்கர் போலீஸும் கமிஷனர் கிட்ட போயிட்டு இந்த கேஸ் நான் முடிச்சிட்டேன் மேடம், ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, இந்த கேஸ் முடிக்கிறதுக்கு நான் மட்டும் முக்கியமான காரணம் கிடையாது, இந்த கேஸ முடிக்கிறதுக்கான முக்கியமான காரணமே நம்ம அரவிந்த் தான் அப்படின்னு சொல்லி இறந்து போன பெண்ணுக்கு கரெக்டான நீதியை நம்ம அரவிந்த் வாங்கி கொடுத்திருக்காரு, நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்திருக்காரு. அதுக்காக இறந்து போன பெண்ணோட அவங்க அம்மாவை வந்துட்டு அப்பா வந்துட்டு நம்ம ஹீரோக்கு நன்றி சொல்றாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் உங்க அம்மாவோட நிழலை வச்சு நான் நிறைய தடவை கிண்டல் பண்ணிருப்பேன், நீ ஒரு மென்டலி ஸ்டேபிள் இல்லாத ஆளு அப்படின்னு சொல்லி நிறைய வருத்தத்தை உண்டாக்கி இருப்பேன், அது எல்லாத்துக்கும் சாரிப்பா, உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா உன் பக்கத்துல தான் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், அவங்க அம்மாக்கு ஒரு சல்யூட்னு சொல்லி நம்ம ஹீரோ சல்யூட் அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரி முடியுது. நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு அவங்க அம்மா நிக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோவும் அடுத்த நெக்ஸ்ட் இயர்ல போலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.